ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. உண்மையிலேயே எல்லா பொருட்களும் சிவமாக இருக்குது அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு ஆசை அழிஞ்சு போகிறது. ஆசை இல்லாட்டாக்கா கோபம் இல்லை, பாபம் இல்லை, காரியம் இல்லை, ஜனனமும் இல்லை, துன்பமும் இல்லை அப்படின்னு நம்ம போன அடிவில் பார்த்தோம். ஆனால் இந்த ஞானத்தை நம்ம எப்படி பெற்றுக்கிறது? அறிவு ஞானத்தை நம்ம கொடுக்கக்கூடியவ அம்பாள் தான். அவள் ஒருத்தி தான் ஞானஸ்வரூபம். அவளுடைய சரணாரவிந்தத்தை கெட்டியாக பற்றிண்டு அவளுடைய ஸ்வரூபத்தை நாமே கரைச்சா ஞானம் வரும். மனுஷன் அப்போ தெய்வமாயிடுறான் அப்படின்னு பெரியவா போதிச்சிருக்கா. முதல்ல மனுஷனை மிருகமாக இல்லாமல் மனுஷனாக ஆக்கணும், அப்புறம் அவனை தெய்வமாக உயர்த்திட முடியும். இந்த குறிக்கோளோடு தான் சகல மதங்களும் உண்டாயிருக்கு. சித்தாந்தம், தத்துவங்கள் எல்லாம் எத்தனை பேதம் இருந்தாலும் இப்போ இருக்கிற ஒரு மனுஷன் காம குரோதிகளோடு இருந்துடக்கூடாது. இவனை நல்லவனாக ஆக்கி அன்பு, அடக்கம், சாந்தம், தியாகம் இந்த குணங்கள் உள்ளவனாக பண்ணணும் அப்படின்றது தான் எல்லா மதத்தினுடைய கோட்பாடாகவும் இருக்குது. மனுஷனை விசாரங்கள்லேருந்து விடுவிச்சு உயர்த்துறதுக்கு தான் எல்லா சம்பிரதாயங்களும் இருக்குது. மற்ற பிராணிகளுக்கு இல்லாத விசாரம் இவனுக்கு இருக்கிறது மட்டும் இல்லை, இவன் முயற்சி செஞ்சால் விசாரத்துலேருந்து விடுபடுறதோடு இல்லாமல் மற்ற பிராணிகளுக்கு கிடைக்க முடியாத ஞானத்தை பெற்றுக்க முடியும்னு மத சித்தாந்தங்கள் எல்லாமே சொல்லியிருக்கு. உலக விவகாரங்களில் இயக்கி வைக்கிற ஒரு மகாசக்தியை தஞ்சம் அடைஞ்சால் விசாரங்கள்லேருந்து விடுபடலாம்னு பொதுவாக எல்லா சித்தாந்தங்களும் ஒரே குரலாக ஏக மனசாக சொல்ல தான் சொல்கிறது. அது அத்வைத்தமாகட்டும், விசிஷ்டாத்வைதமாகட்டும், துவைத்தமாகட்டும், சைவ சித்தாந்தமாகட்டும், ஏன் மத சம்பிரதாயங்கள் எல்லாமே கூட பக்தியை பொதுவாக தான் சொல்கிறது, இதை அடைய முடியும்னு தான் சொல்கிறது. அப்போது ஒரு சமீப காலத்தில் பல ஞானிகள் ஆத்ம விசாரம் ஒன்று மட்டுமே வலியுறுத்தி இருக்காங்க. ஆனால் இவாளுடைய உபதேசங்களை ஏத்துண்டவா இந்த மகான்களை தெய்வமாக வழிபடுறத நம்ம பார்க்குறோம். அப்போ அத்வைத்தின்படி பக்தி செலுத்துறதுன்றது ஈஸ்வரம் வேறு, நாம வேறு அப்படின்ற எண்ணம் இல்லாமல் அதுவே நாம அப்படின்ற அபேத பாவத்தை கை கொள்ளணும்னு தான் சொல்லியிருக்கார். பகவான் அந்த மகாசக்தியாக சர்வஜனாக இருக்கும் பொழுது அல்பசக்தன், கிஞ்சிக்தன், இப்படி சித்த அறிஞ்சவன் பக்தி பண்ணுறான் அப்படின்றது நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. பகவானுக்கு வேறா மற்ற வஸ்துக்கள் இருக்கிறதெல்லாம்னாக்கா அதெல்லாம் எங்கேருந்து வந்தது? வேறு எங்கிருந்தோ அந்த வஸ்துக்களெல்லாம் ஆட்டி படிக்க முடியும்னாக்கா அந்த ஒரே பரமாத்மா தான், ஈஸ்வரன் தான் சமுத்திரமாகவும் பலவித ஜீவராசிகளும் குளம், குட்டம், கிணறு இப்படி கடைசியில் உத்ரணி ஜலத்தில் நிற்கிறதையும் நமக்கு நன்னா புரிஞ்சிக்க முடியாது. சக்தியில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், ஆனால் அடிப்படையில் எல்லாமே ஒரே வஸ்து தான். அந்த அடிப்படைக்கு போனால் நம்ம அதுவாகவே ஆயிடுறோம். அதுதான் அத்வைத முக்தி. வெறும் புத்திபூர்வமாக இப்படி சொல்லின்னு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. இது அனுபவ சித்தியாக உண்டாகணும். இதுக்கு ஈஸ்வர கிருபை இருந்தால் தான் முடியும். நம்ம எல்லாம் ஆட்டி படைக்கிற சக்தி அனுகிரகம் இருந்தால் தான் இந்த ஆட்டம் ஓஞ்சு அடிப்படைக்கு நம்மளால் போக முடியும். ஈஸ்வா நுக்ரஹாத் ஏவ பும்சாம் அத்வைத வாசனா அப்படின்னு சொல்கிறது வேதம். அப்போ பகவான் பக்தன்னு பிரிஞ்சே தோன்ற ஆரம்ப ஸ்திதியில் கூட பகவானா எந்த பரமாத்மா வந்திருக்காளோ அதுவே தான் பக்தனாகிய நாமாவும் ஆகியிருக்கிறதுன்ற நினைவை நம்ம வச்சுக்கணும். இதனால் பகவான்கிட்ட நமக்கு அன்பு அதிகமாகும். ஏன்னாக்கா நம்ம விட நமக்கு பிடித்தமான அன்பான வஸ்து வேறு இல்லை இல்லையா? அப்போ நாம் தான் அது அப்படின்னு தெரிஞ்சுட்டா நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த பரம்பொருளை நேசிப்போம். நம்ம காரியங்கள் எல்லாத்துக்கும் பலன் தர ஈஸ்வரன் நம்ம பக்தி பண்ண அதுக்கு பலனாக மேலும் மேலும் அவனை நெருங்க அனுகிரகம் பண்ணுவான். தான் யார் எப்படிப்பட்டவன் அப்படின்றதெல்லாம் தெரியப்படுத்துவான். நாம் அவனை ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டாம், அவனே நம்ம பக்திக்கு இறங்கி அவனுடைய இயல்பை தெரியப்படுத்துவான். கீதையில் பகவான் இப்படி சொல்லியிருக்கார், பக்தியா மாம் அப்பி ஜானாதி யாவான் யச்சாமி அப்படிங்கிறார். அதாவது ஈஸ்வரனின் அனந்த கல்யாண குணங்களை அறிஞ்ச பிறகு அதையே பக்தர்கள் ரசிக்கிறாங்க. ஞானியும் இந்த குணங்களுக்கு ஆதாரமான நிர்குண சத்திய நிலையை பகவான் அனுகிரகத்தோடு அடைஞ்சு அதில் 2 கலந்துடுறான். இதற்கும் சகுண உபாசனை தான் ஆரம்பமாக இருக்குது அப்படின்னுட்டு மூர்த்தி வழிபாட்டை, இஷ்ட தேவதை வழிபாட்டை பகவத்கீதை வஸ்தியாக தான் சொல்லியிருக்கு. இது தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர்.